பிஜேபியோட பிஜேபிலாம் 25% தான் இருக்குது. ஓகே 25% மேலே ஒரு ஓட்டு கூட கிடையாது. பிராம்ஸ் தான் கொஞ்சம் பேர் போடுவாங்க. பிராம்ஸ்லேயே வந்து முக்கால்வாசி பேர் வந்து டிஎம்கே தான் போடுவாங்க. பிராமின் ஏரியா இது சொல்கிறாங்க. பிராமின் அதிகம்ன்றது கிடையாது. கொஞ்சம் ஓட்டில் தான் வேலன் டிஎம்கே ஜெயிச்சுது போன ட்ரிப்பு. இப்போ பிஜேபியில் தமிழிசை சவுந்தரராஜன் நீங்கள் நிற்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுவரையிலும் எல்லா இடத்துலையும் அவங்க தோட்டத்துலனா வந்தாங்க. எங்கே ஜெயிச்சிருக்காங்க? மயிலாப்பூரில் அவங்க நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. மயிலாப்பூர் அல்வா மாரி சாப்பிட்றாங்க அவங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டிஎம்கே ஜெயிக்கும். பெரும்பாலுமா இப்போ மக்கள் விரும்புகிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே மட்டும்தான். இல்லை, வாய்ப்பு இல்லை, இங்கே வாய்ப்பு இல்லை. இப்போ இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி மேடம். போன எலெக்ஷன் கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த எலெக்ஷனுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இந்த எலெக்ஷனில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக சொல்ல முடியாது. போன வாட்டி டிஎம்கே வந்தது, ரைட்டுங்களா? ஆனால் அவர் வந்து சரியாக வந்து பப்ளிக்கை பார்க்கலன்னு சொல்லி ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் இருக்குது. டிஎம்கேவோட எம்எல்ஏ போன வாட்டி ஜெயிச்சிட்டாரு. சரியாக வந்து பொதுமக்களை கொஞ்சம் பார்க்கல, சின்ன சின்ன வேகலாம் தீக்கலைன்ற ஒரு குறை இருக்குது. நேற்றுக்கு கூட நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. அது அவர் என்ன சொல்லி இந்த வாட்டி வாக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக விட்டு போனதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு 2-3 வேலையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கோயிலை சுற்றி அந்த பெரிய பெரிய லைட்டுங்க பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் இந்த பப்ளிக் டாய்லெட்லாம் பண்ணணும், அந்த வசதியெலாம் இருக்குது. சின்ன சின்ன ஊருக்குள்ளே சின்ன சின்ன ரோடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும், ரைட்டுங்களா? அது இல்லாத இந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வந்ததில்ல, அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதில் கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு மூடாமல் இவங்களாம் அதை வந்து கார்ப்பரேஷனாக வந்து பார்க்கணும். இந்த வாட்டி எல்லாமே கிளியராக பண்ணுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. இதே தொகுதியில் வந்து தமிழிசை வந்து நிற்கிறதா சொல்லியிருக்காங்க பிஜேபியில். ஆமாம், ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் டஃப்பு தான். ஏன் தெரியுங்களா? பட் பிராமின் ஏரியா இது சொல்கிறாங்க. பிராமின் அதிகம்ன்றது கிடையாது. நாங்கள் அந்த சர்வேயில் பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்ச சர்வேயில் போன வாட்டி பார்த்தோம். கொஞ்சம் ஓட்டில் தான் வேலன் டிஎம்கே ஜெயிச்சுது போன ட்ரிப்பு. ரொம்பலாம் ஜெயிக்கல, கொஞ்சம் ஓட்டில் தான் லாஸ்ட் டைம் தான் ஜெயிச்சார். ஆனால் பிராமின் ஓட்டு விட நான் பிராமின் ஓட்டு நிறைய இருக்குது. அவங்களும் சிந்திச்சு தான் இந்த வாட்டி போடுவாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இந்த அதிமுக பரபரப்பு வேறு, இப்போது கொஞ்சம் வேறு. எடப்பாடி கிடைப்பார். 140 இடம் தனி மெஜாரிட்டியில் வருவார். இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு டிஎம்கே 90% ஜெயிக்கும். இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் டிஎம்கே சைடு யார் நிற்கிறா? தாவேலு. இங்கே வந்து பிஜேபிக்கு பிஜேபிலாம் 25% தான் இருக்குது. ஓகே 25% மேலே ஒரு ஓட்டு கூட கிடையாது. பிராம்ஸ் தான் கொஞ்சம் பேர் போடுவாங்க. நாட் பிராம்ஸ் போடவே மாட்டாங்க. ரெண்டாவது என்ன, பிராம்ஸ்லேயே வந்து முக்கால்வாசி பேர் வந்து டிஎம்கே தான் போடுவாங்க. ஏன்னா அந்த டிஎம்கே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு சாதாரண ஒரு சின்ன குடும்பத்துக்கு கூட ஒரு 1000 ரூபா சின்ன ஒரு 10 வருஷமாக ஏடிஎம்கே இருந்தது. 10 வருஷமாக எந்த உதவியும் செய்யலை சாதாரணமாக. அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஏதோ ஒரு 5 வருஷத்தில் வந்து கெடுக்குன்னு எல்லாரும் செய்ய வேண்டியதாக செய்தாச்சு. சாதாரணமாக கோடைக்கால லீவு கூட வந்து 2 வருஷத்துக்கு 2000 ரூபா கொடுத்துக்கிறாங்க. எந்த கட்சிக்காரன் அந்த மாதிரி கொடுத்துருங்க அது பண்ணிக்க. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. இவ்வளோ காலமாக ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தான் 50 வருஷம் தான் சொல்கிறாங்க ஏடிஎம்கே. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 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 பிரிட்ஜை ஒன்று கட்டிக்கிறாங்க கம்மி சொல்லி பார்க்கலாங்க. போக்குவரத்துக்கு ஒரு பிரிட்ஜு டிஎம்கே பீட்டில் ஏடிஎம்கே பீட்டில் ஒரு பிரிட்ஜை கட்டிக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க கூட ஏடிஎம்கே பீட்டில் கட்டல. சாதாரணமாக இவங்க வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு சந்து வந்து சாதாரணமாக குடிநீர் தண்ணி கூட ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. ரோட்டில் போகிற குடிச்சிட்டு போகிறாங்க. சாதாரண வண்டியில் போய் கேட்டரியில் ரோட சாப்பாடு கூட ரூம் கட்டி கொடுத்தா தங்கிட்டு போடான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடாது இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக நான் வந்தால் ஒரு 2000 ரூபா தரேன்னு தான் சொல்கிறேன் மக்கள். 2000 ரூபா கொடு. இப்போ வந்து சொல்கிறாரு எடப்பாடி வந்து நான் வந்தால் 3 கேஸில் ஃப்ரீயாக தருவேன்றாரு. எப்படி கொடுப்பேன்? இருக்க கேஸை கிடைக்க மாட்டேங்குது. 3 கேஸ் எப்படி ஃப்ரீயாக தருவேன் சொல்கிறார் மீட்டிங்கில். நீங்கள் ஒரு கேஸுக்கு வழி இல்லை. நான் 25 நாள் அது புக் பண்ணிட்டு உங்களை வாங்கி காட்டுறேன் கேஸ் இல்லாத. நீ 3 கேஸ் எப்படி ஃப்ரீயாக தருவேன்? ஆமாம் சரி, அதான் சொல்கிறேன் ஏன்பா அந்த மாதிரி இருக்க சம்திங். அப்போ வந்து சாதாரணமாக 3 கேஸு சாதாரணமாக ஒரு கேஸுக்கே வழி பண்ண முடியாது. உன்னால் 3 கேஸுக்கு நீ எப்படி வழி பண்ணுவேன் சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அப்படின்னு நம்ம ஏன் பொய் வாக்கு கொடுக்குறீங்க? ஏழுக்குனே இப்போ அது ஜெயலலிதா சொன்னாங்க நம்ம ஸ்மார்ட் ஃபோன் தருவேன் எல்லாருக்கும், நான் ஜெயிச்சு வந்தான்னாங்க. எங்கே கொடுத்தாங்க? அவங்களுக்கு செத்து போங்க. விஜய்க்கு ஏன் ஓட்டு அவங்களுக்கு பப்ளிக் சேருதுனாக்கா உடனே அவங்க தான் நடிக்க
நடிகனை பார்க்க தான் ரசிகர் வராங்க. ரசிகன் தான் சொல்ல முடியுமாங்க. அவருக்கோசம் எலெக்ஷன் வந்து ஓட்டு போடுறேன், நான் போடுறவன் வந்து நிற்கிறேன், நான் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்லாம் வரல. ரொம்ப ரசிக்க ஒரு பையன் போன மாதம் ஒரு பையன் ஸ்கூல் காலேஜ் போகிற பையன் வண்டி எடுத்துன்னு போயிடுவாரு விஜயை பார்க்கறது. ஆட்கள் ஆகிட்டான். என்னடா விஜயை பார்க்கறது போனால் மாதிரி ஆகிடுச்சுன்றான். 41 பேர் சொன்னேன். எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ சொல்லாத கொள்ள ஓடனே நீ 41 பேர் செத்தானுங்க. செத்தவனுங்க சொல்லாத கொள்ள நீ அப்போ வந்து டிராஃபிக்ன்ற நீ வீட்டுக்கு போக சொல்ல எப்படி போன டிராஃபிக்கில்? இப்போ பிஜேபியில பொறுத்தளவு அண்ணாமலை தான் வந்து ஒரு குறிப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பிஜேபி தலைவராக இருந்தார். ஏன் அவரை தூக்குனாங்க? இழப்பு தான் அது. ஆனால் வந்து இது தெரியும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வரமாட்டோம் முக்கால்வாசி. அதனால தான் வந்து அதிக சீட்டு கேட்டுக்கிறாங்க ஏடிஎம்கே 30 சீட்டு. ஏன்னா அந்த 30 சீட்டை ஜெயிச்சாக்கா கோச்சிக்கு மந்திரி பதவி கிடைக்கும். அதனால் அவங்க வந்து அது அந்த அவ்வளோ சீட்டு கட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு 8 சீட்டு தான் கொடுத்தாங்க, 10 சீட்டு தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஏடிஎம்கில். அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஒரு போஸ்டிங் ஓனன் தான் இங்கே வந்து கேட்குறது. ஒரு 30 சீட்டு கொடுத்து ஒரு 30 சீட்டு ஜெயிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும். எந்த பதவி கிடைக்கிறாங்க இல்லைன்னா உதவி பண்ண மாட்டேனான்னுவான். வேலுக்கு தான்மா இருக்குது, வேலுக்கு தான். இப்போ பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க நிக்கிறதா சொல்றாங்க. ஆமாம், அவங்க இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இது இருக்கா? எல்லா இடத்துலையும் அவங்க தோற்று தானே வந்தாங்க. எங்கே ஜெயிச்சிருக்காங்க? மயிலாப்பூரில் அவங்க நினைக்கிறது ஒன்று, இங்கே நடக்கிறது வேறு. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. மயிலாப்பூர் அல்வா மாரி சாப்பிட்ருவாங்க. அவங்க முகத்தை காமிச்சாலே ஒரு ஓட்டு தனியாக போட்டுருவாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தால் லேடிஸ்லாம் கொண்டாந்து கொட்டிடுவாங்க அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அந்த அம்மா மேலே வச்சிருக்க நட்பு, அந்த அம்மா மேலே வச்சு பாசம் ஒன்று. அந்த அம்மாவுக்கு ஒரு ஓட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு முகத்துக்கு ஒரு ஓட்டுனா அந்த அம்மாவுக்கு ஒரு பாசத்துக்கு ஒரு ஓட்டு. ஏன்னா லேடிஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா எனக்கு டிவிக்கே தான். டிவிக்கு ஏன் ஜெயிக்கும்னு தோணுது உனக்கு? அவங்க எத்தனை வருஷமாக அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி அவர் வந்துட்டார், சரி மக்களுக்காக எதனா பண்ணுவாருன்னு தோணுது. அதனால் சொல்லிட்டு டிஎம்கே நல்லா தான் இருந்துச்சு. அவங்களே ஜெயிச்சுன்னு இருந்தா இதுவாக இருக்கான். சரி புதுசாக ஒருத்தர் வந்தால் எதனா அதிர்ச்சியாக இருக்கான். அதனால் பார்க்குறேன். டிவிக்கே தான் ஜெயிக்கணும். எனக்கு ஒரு மயிலாப்பூர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது? திருப்பி தாவேலு தான் நின்று இருக்காரு. தெரியல, மக்கள் ஓட்டு போடுறத பொறுத்து. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல டிஎம்கே ஜெயிக்கும். ஓகே, இப்போ இந்த தொகுதியில டிஎம்கே சைடு யார் நிக்கிறா? மயிலாப்பூர் தொகுதியில வேலு தமிழிசை சவுந்தரராஜன் நீங்க நிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட டிஎம்கேக்கு கொஞ்சம் இன்னும் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ டிஎம்கே ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கா மயிலாப்பூர்ல? குறைகள் அப்படிங்கிறது எல்லா ஆட்சிலையும் இருக்கும். ஆனால் இப்போ கம்பேர் பண்ணும்போது வந்து நம்மளோட தமிழ்நாட்டு சூழ்நிலையை பார்க்கும்போது வந்து டிஎம்கே பண்ணது வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து மேக்ஸிமம் நிறைவேற்றிருக்காங்க. டிவிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. இங்கே வாய்ப்பு இல்லை. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அவரோட செயல்பாடுகள் இன்னும் வந்து திருப்தியாக இல்லை. இன்னும் ஆக்சுவலாக உன்னிப்பாக கவனிக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போதைக்கு டிவிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ மேபி அரசியல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியாதவங்க வேணால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கலாமா. மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வேணால் பண்ணலாம். பட் இப்போ சூழ்நிலைக்கு வந்து மாற்றம் தேவையில்லை. டிவிக்கே தான், எங்கள் தலைவர் தான். ஆக்சுவலி மயிலாப்பூர்ல வந்து இதுக்கு முன்னாடி வேலு அவர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருந்தாரு டிஎம்கே ஆட்சி. ஸோ இப்போ வெங்கட்ரமன் அவர் தான் நிற்கிறாரு. அவருக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. பிஜேபியோட கூட்டணி தான். இப்போ பிஜேபி சைடுல இருந்து இங்க யார் நிக்கிறாங்க தெரியல, அது தெரியாது. தமிழிசை சவுந்தரராஜன் நிக்கிறாங்க மயிலாப்பூர் தொகுதியில. மோஸ்ட்லி டிஎம்கே தான் வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. பட் என்னோட ஓட்டு வந்து விஜய்க்கு தான். ஏன்னா ஆஸ் அ ரசிகையாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் டிஎம்கே, பட் ஸ்டில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் விஜய்க்கே ஓட்டு போடுங்க. ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து விஜய் வரணும். இப்போ வந்து அவர் மக்களுக்காக இறங்கி ஃபீல்டில் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை தான் நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலி இன்னும் அவர் இறங்கலை. அவருக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் கண்டிப்பாக பண்ணுவார். எல்லாரும் அப்படி தானே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே தன்னை ப்ரூவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணலைன்னா இப்போ தான் ஸ்டார்டட். ஸோ மேபி அவர் வந்துட்டாருன்னா ஹி மை டூ மெனி திங்ஸ். யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து ஒரு வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, விஜய் வரணும்னு சொல்கிறீங்க. விஜயோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கொள்கைங்கிறது அவர் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதே சொல்லிட்டாரு, பெருப்பக்கம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே அடிப்படையாக வச்சு தான் நிறைய கொள்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்தா பார்க்கலாம். அவர் நிறையா மக்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ விஜய் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா அவர் வந்து மக்கள் சந்திக்கிறது இல்லை, அவர் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க?
கரெக்டு தான். பட் அவர் வெளியே வந்தாலே ஓவராக க்ரௌட் கூடுது. ம். அது அது வந்து இப்போ அந்த அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து காவல்துறையும் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ தான் பாதுகாப்பு கொடுத்தாலுமே கட்டுக்கடங்காக கூட்டம் போட்டதுனால வந்து ஒன்று இடத்துல அசாமிதம் நடக்குது. ம். அவரும் அது கட்டுப்படுத்தலாம் தான் பார்க்குறாரு. பட் இதெல்லாம் ஒன்று இடத்துல அது மீறுது. இப்போ ஏன் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுமே. சொசைட்டியில் எதுவுமே சரியில்லை, நிறையா குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி மாற்றம் வந்து பார்ப்போமே, என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வர தலைவர் வந்து எந்தெந்த விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்? எடுகேஷனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். மது போதை ஒழிப்பு, அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் விலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கான இது பண்ணலாம். விவசாயிகளுக்கெல்லாம் மானியம் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அத்தியாவசியமாக மக்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ்லாம் எடுத்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னா விஜய் தான் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் வர முடியாது, ஆனால் வர வைக்க மாட்டாங்க. ஸோ அதால் விஜய்க்கு என்ன ஒரு வாய்ப்பு தரலாம். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் நிறைய பட்டுட்டாங்க, எதுவுமே பண்ணல. ஸோ அதால் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ல மக்களுக்கு. இப்போ டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சலுகைகள்லாம் இந்த ஃப்ரீ தந்துட்டு தான் அவங்க பின்னாடி நிறைய சுருட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஃப்ரீ தந்தா இப்போ அவங்க ஒரு 100 ரூபாய் ஃப்ரீ தராங்கன்னா அவங்க 1000 ரூபாய் சுருட்டுறாங்க. ஸோ மக்கள் இந்த ஃப்ரீ நம்பி நிறைய இது பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரிய மாட்டுது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவிக்கே இந்த மாதிரி ஃப்ரீலாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது ஆனா அவர் வந்து நம்ம பார்த்தது இல்லையே. ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி ஆனா அவரும் பண்ணுவாரு. மீன்ஸ் நிறைய மோசடிலாம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அது தெரியாதுல்ல. வந்தா ஒரு சான்ஸ் தரலாம். ஆல்ரெடி இருக்கு, ஆனா ஒரு வராத பர்சன் ஏதாவது சான்ஸ் தரலாம். பெரும்பாலுமா இப்போ மக்கள் விரும்புகிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இளைஞர்கள் எல்லாருமே வந்து டிவிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஓட்டோட லிஸ்ட்டும் பார்த்தலாம் இப்போ வர வந்து 2K கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2026 வந்து ஓட்டு உரிமை வந்து அதிகமாக இருக்க போகிறவங்களுக்கு மக்களையும் கவர்ந்துருக்காரு விஜய். பட் வந்து அவருக்கு அரசியலோடைய வந்து அனுபவம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு தனியால் வந்து இந்த அளவுக்கு சமாளிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அரசியல் அனுபவம் இல்லாமலே இந்த அளவுக்கு அவர் வளர்ந்து வந்தது ரொம்ப பெரிய விஷயம். பட் வந்து அவருக்கு ஒரே எதிரி வந்து திமுக மட்டும்தான் சொல்லியிருக்காரு, தீய சக்தின்னு. பட் அது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஆதி காலத்துலேருந்து குடும்ப அரசியலாக இருந்தாலுமே டிஎம்கே மட்டும்தான் வந்து ஆதரவு பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டு போட ஆள் இல்லாத ஒரு பட்சத்தால் எல்லாருமே வந்து டிவிக்காக நம்பியிருக்காங்க. விஜய் வந்து வரணும்னு மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. ஓகே, இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மயிலாப்பூர்னு மட்டும் இல்லை, கொளத்தூரோ இல்லை பெரம்பூரோ எங்கே பார்த்தாலுமே வந்து டிஎம்கே தான் போயிட்டுருக்கு. டிஎம்கேவுக்கு வந்து ஆதரவு வந்து நிறையா இருக்குது. ஓட்டுரிமை வந்து இந்த 256 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து 32% மட்டும்தான் வந்து விஜய் இருக்கார். மீதி எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கார். ஸ்டாலின் சார் 60% மேலே இருக்கார் அவர். பட் வந்து எப்படி அது மாறும்னு தெரியல. ஆனால் வந்து மக்களோட விருப்பம் எல்லாமே வந்து டிவிக்கே மட்டும்தான், இளைய தளபதி விஜய் வரணுன்ற மட்டும்தான் வந்து எல்லாருக்கும். இப்போ இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. இந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி மேடம். போன எலெக்ஷனுக்கு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இந்த எலெக்ஷனுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. விஜய் தான் வருவார். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ரொம்ப குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாம் படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாம் நல்லா வந்து அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குன்றதுனால வரணுன்ற